வணக்கம் நண்பர்களே. சிபிஐ விசாரணைக்காக தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட நிர்வாகி மதியழகன் என்று நினைக்கிறேன், இன்னும் சிலருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. இதற்காக கரூர் விஷயத்தில், கரூர் பெருந்துயரத்தில் நடக்கும் சிபிஐ விசாரணைக்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சாதாரண சம்மன் தானே நாம் நினைக்கலாம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி உண்மையை நான் சொல்கிறேன். நான் புரிந்தது. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க, அப்போ தான் என்னுடைய பதிவு உங்களுக்கு வந்து சேரும். சிபிஐ விசாரணை எப்போதுமே அறிவியல் பூர்வமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும்னா, நான் இது வரைக்கும் சிபிஐ விசாரணையெல்லாம் நேரடியாக பங்கெடுத்தோம்னு இல்லை. இருப்பினும் சிபிஐ ஏன் சிறப்பாக கருதப்படுகிறது என்றால், அவருடைய விசாரணை போக்கு, கேள்வி கேட்கும் விதம், ஒரு கேள்வி கேட்டு அந்த பதிலை வாங்கும் விதம், இதில் எல்லாவற்றிலும் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். ஒரு பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இன்டோகிரேஷன்லேயே, அந்த இன்டகிரேட் பண்ணுறதுலேயே வந்து பதிலை வாங்கிடுவாங்கன்னு. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய அந்த ரகசியம் நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஏன் இந்த கரூர் பெருந்துயர சம்பவம் நடைபெற்றது என்பதற்கான பின்னணி இருக்கு இல்லையா, அதில் தாவேகா தரப்பில் என்னென்ன தவறுகள் நடந்தது, இந்த தவறுகள் நடப்பதற்கான காரணங்கள் யார், மூல காரணம் யார் என்பதை போன்ற கேள்விகளை துருவி கேட்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஒரு சயின்டிஃபிக்கான கொஸ்டினாக தான் இருக்கும். தாங்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தில் இந்த தாவேகாவினுடைய நிர்வாகிகள் சில செய்திகளை, சில விவரங்களை வெளியிட்டால், அது விஜய்க்கு எதிராகவோ தாவேகாவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராகவோ அமைந்து விட்டால் அடுத்த கைது விஜயா தான் இருக்கும். கைதல்ல, மன்னிக்கணும், அடுத்த விசாரணை விஜய்கிட்ட தான் இருக்கும். இது விஜயை நோக்கி நகர்கிற ஒரு அம்பு என்று தான் நாம் நினைக்க தோன்றுகிறது. ஒருவேளை பயத்திலோ அல்லது வேறு காரணங்களினாலோ உண்மையை உளறினால் பதிவு செய்யப்படுமாக்கு. உண்மை என்று நான் சொல்வது அப்படி ஒன்று இருக்கும் பட்சத்தில், அப்படி ஒன்று இருந்தால் அங்கு பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட உண்மைகளை வைத்துக்கொண்டே கூட்டணிக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்படலாம். இந்த ரகசியம் நான் சொன்ன ரகசியம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நோக்கித்தான் இந்த விசாரணை படலம் போகுமா என்பதை பொறுத்திருந்து தான் நான் பார்க்க வேண்டும். நான் சொன்னதெல்லாம் என்னுடைய யூகங்கள். இந்த யூகங்கள் எந்த இடத்திலும் வழக்கை குறித்த விசாரணை பதிப்பதாக இல்லை. இவர்கள் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் ஒருவேளை உண்மையை வேறு ஏதாவது செய்திகளை சொன்னால் விஜய்க்கு சிக்கல் வருமா, இதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி